போறதுக்காகவா நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு சொத்து சேர்த்தேன். எப்ப பொண்ணுங்களை கட்டி கொடுத்துமோ அதோட உன் கதை முடிஞ்சு போச்சு. இனிமே என் பையன் நல்லா இருக்கணும், அது மட்டும் தான் எனக்கு தேவை. மத்தத பத்தி எனக்கு கவலை இல்ல. போடா உள்ள. எதுக்கு அடிக்கடி எல்லாம் வருது? அத்தை, உங்களை நாங்க நம்புறோம், உங்க வார்த்தைக்கு நாங்க மரியாதை கொடுக்குறோம். லட்சுமி அனுப்பிச்சு வைங்க. வர சொல்லுங்க அவளை. போமா வா போமா. வா வா. அடியே, இன்னும் ஒரு வாரத்துல பணம் வந்து சேரல, இதை விட செம்ம பீரியட் தான். வா. நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ அது எனக்கு தெரியாது. எப்படியாவது அவங்களுக்கு ஆளுக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் தரீங்க. தினமும் என் பொண்ணுங்க அவனுக்கு கையில அடி வாங்கி சாகிறத என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. சும்மா ரெடி. அவனுங்க இருக்கிறத விட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. அதுக்கெல்லாம் நான் பணம் கொடுத்துட்டு இருக்க முடியுமா? ஏன் இப்ப செஞ்சுட்டு இருக்கிற வேலைக்கு என்னவா? அந்த வேலை பிடிக்கல, வேற சொந்தமா தொழில் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. நம்ம பொண்ணுங்க நல்லா இருக்கணும்னா கொடுத்துதான் ஆகணும். கொடுக்கலாண்டி, எது எது கொடுக்கணும்னு ஒரு முறை இருக்குல்ல. இப்ப நீங்க செஞ்சுட்டு இருக்கிறதுல முறையோட தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. சோறு போட்டுட்டு இருந்த கடையை வித்து 1 லட்சத்துக்கு 3 லட்சமா செலவு பண்ணி உங்க பிள்ளைக்கு ஆடம்பரமா கல்யாணம் பண்ணல. அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டு பொண்ணுங்களுக்கு செய்யுங்க. மனசு இருந்தா எதை வேணா செய்யலாம். பொண்ணுங்களை பத்தி ஆரம்பிச்சாலே போராட்டம் தான். சொல்லாம கொள்ளாம போயிட்டு வந்து இல்லாம இந்த குதி குதிக்கிற. வா கண்ணு, போனாச்சு. லோன் தரேன்னு சொல்லிட்டானா? அப்பா 10 லட்சம் இல்ல 15 லட்சம் கூட தரேன்னு சொல்லிட்டான். ஆனா யார் பேர்ல ஃபேக்டரி ஆரம்பிக்கிறாங்களோ அவங்க பேர்ல அந்த சொத்து இருந்தா கடன் கொடுப்பேன்னு பேங்க்ல சொல்லிட்டான். ஓஹோ. அப்பா இந்த லைசன்ஸ் மத்த விஷயம் எல்லாம் கூட மாமனார் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாருப்பா. அந்த சொத்தை மட்டும் என் பேர்ல மாத்தி கொடுத்துட்டீங்கன்னா போறப்பா. சொத்து உன் பேர்ல இருந்தா தான் கடன் கொடுப்பாங்களாமா? சரி, சொத்து உன் பேர்லயும் எழுதிக்க. பத்திரத்துக்கு என்னமோ அதை ஏற்பாடு பண்ணு. அப்பா பத்திரம் ரெடி பண்ணிட்டப்பா, நீங்க ஒரு கையெழுத்து மட்டும் போட்டா போதும்பா. என்னென்னமோ புதுசு புதுசா சட்டம் கொண்டாடானுப்பா. ஏன் கண்ணு, வாங்குற 10 லட்சம் ரூபாய ஃபேக்டரிக்கே சரியாயிடுமா இல்ல மிச்ச மீதி ஏதாவது இருக்குமா? ஏன்பா? இல்ல உங்க மாமங்காரனுங்க ஏதோ தொழில் பண்ணணும்னு சொல்லி பணம் கேட்டு தினம் உங்க அக்காளுங்களை போட்டு அடிக்கிறாங்களா? இத பார்த்து வந்ததுல இருந்து உங்க அம்மா ஒரேடியா புலம்பிட்டு இருக்கிறா. ஆளுக்கு ஒரு 25,000 ரூபாய் பிரச்சனை முடிஞ்சிடுமேன்னு பாக்குறேன். என்னப்பா நீங்க, நான் வாங்குற பணம் எனக்கே பத்தாது, மீதி பணத்தை எங்க உங்களுக்கு எவ்வளவு வந்தாலும் விடியாது. இப்ப உனக்கு அவசரமா தேவை வந்தாலும் இந்த வீட்டை வச்சு கடன் வாங்குற. அதே மாதிரி அவனுங்களுக்கும் வச்சு வாங்கி கொடு. அவனுங்க பொறுக்கி தின்னு கேட்பானுங்க, அதுக்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்க முடியுமா? அரஞ்சனா சரி, மரியாதையா பேசு. என்னைக்காவது நீ உங்க அப்பா அங்க போய் பாத்துருந்தா அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரிஞ்சிருக்கும். அதை வேற போய் பாக்கணுமா? கலாட்டா பண்ணாங்களா? அப்பவே தெரியல அவங்க எப்பேற்பட்ட பொறுக்கி பசங்க. என்ன வார்த்தை பேசுற? நீங்க சும்மா இருங்க. அவனுக்கு இந்த வீட்டுல பொண்ணு கட்டுறது திட்டம் போட்டு இந்த வீட்டு சொத்தெல்லாம் சுருட்டிட்டு பண்ற என்ன சொல்றா? அவங்கதான் பிரியா பேசுறாங்கன்னா நீங்களும் கூட சேர்ந்து பேசுறீங்களே. அவங்க ஒண்ணு சுருட்டிட்டு போன நினைக்கலடா, நீதான் அக்கா தங்கச்சிகளுக்கு எதுவுமே கொடுக்காம மொத்தமா சுருட்டிட்டு போலாம் பாக்குற. ஏன் சுருட்டிட்டு போலாம் பாக்குறேன்? நீதான் மொத்தமா சுருட்டிட்டு போய் பொண்ணுங்களுக்கு கொடுக்கலாம்னு பாக்குறேன். என்னையா சுருட்டிட்டு போய் கொடுத்துட்ட? நீதான் கடையை வித்து கல்யாணம் ஆரம்பிக்கிற சாக்குல சொத்தை எழுதி வாங்கிக்கிட்ட. என்னையா பொண்ணுங்களுக்கு கொடுத்துட்டீங்க? அவன் தான் சின்ன பையன் பேசுறானா கூட கூட பேச. சின்ன பையன் திமிர் எடுத்து போய் எல்லாரையும் மட்டு மரியாதை எல்லாம் பேசுறான். அவன் அழக துப்பு இல்ல, என்ன அழக வந்துட்டீங்களா? என்ன துப்பு இல்ல? எனக்கு சண்டை போடாதீங்க. எப்ப நான் வளர்றது அவங்களுக்கு பிடிக்கலையோ எனக்கு இந்த வீடு வேணா ஃபேக்டரி வேணா எல்லாத்தையும் உங்க பொண்ணுங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க. நான் இப்படியே படிச்சுக்கிறேன். அவன் சொல்றதுக்காக நீ வீட்டை விட்டு போணுமா? இல்லப்பா, நான் வாழ்றது உங்களுக்கு பிடிக்கலப்பா, என்ன விடுங்க. பாடி நெல்லு கண்ணு, என்ன விட்டுருங்கப்பா. நான் எங்கேயாவது பிச்சை எடுத்தாவது படிச்சுக்கிறேன். நடிக்கிறது பெத்த புள்ளகிட்ட பேசுற பேச்சாடிது. அவன் வீட்டை விட்டு வெளியே போறதுக்காகவா நான் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு சொத்து சேர்த்தேன். எப்ப பொண்ணுங்களை கட்டி கொடுத்துமோ அதோட அவன் கதை முடிஞ்சு போச்சு. இனிமே என் பையன் நல்லா இருக்கணும், அது மட்டும் தான் எனக்கு தேவை. மத்தத பத்தி எனக்கு கவலை இல்லை. போடா உள்ள.